வாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒன்னு கொடுப்போம். This is a new beginning. Starts now. கோவையில் காணாமல் போன 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியில் போதைப் பொருள் கொடுத்து 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலை வாங்கி தருவதாக கூறி இளம்பெண்ணை குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த தாவேகா நிர்வாகிகள். சென்னையில் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். This is a new beginning. Starts now. காதல் விவகாரத்தில் கண்முன்னே காதல் காட்டியால் கூட்டிய கொலை செய்யப்பட்ட சம்பவம் கோயில்பட்டி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி அருகே மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை காதலித்த இளம்பெண் ஆணவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. This is a new beginning. Starts now. கலெக்டர் மேட்டு தெரு அந்த டாஸ்மாக் கடை சந்திப்பில் பொதுமக்கள் நேற்று நள்ளிரவு மறியலில் ஈடுபட திரண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் தலை தூக்கியுள்ள மின்வெட்டு பிரச்சனை மக்களை நள்ளிரவில் தூக்கத்தையும் நிம்மதியையும் துளைத்து வீதிக்கு வரவழைத்துள்ளது. அடிக்கடி கரண்ட் கட்டணம் அதிகமா இருக்குது. எரிஞ்சு போகுது, எரிஞ்சு போகுது. சென்னை, கோவை என பல இடங்களில் மின்சாரம் கேட்டு ஆங்காங்கே போராட்டங்களும் மின்வாரிய அலுவலக முற்றுகைகளும் தினசரி செய்திகளாகி வருகின்றன. This is a new beginning. Starts now.